கேஸு ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா உங்களை அணுகும்போது அவங்க வந்து எப்படி என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வந்து சார் அணுகணும்? பிரச்சனைகள் வந்து பல வகைப்படும். நான் வந்து ஒரு 2 வகையை மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து பொதுவாக ஒரு சிவில் கேஸில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்டரில் ப்ராப்ளம்னா, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸு, இல்லை அதோட நகல், இல்லை அதோட விவரங்கள் கண்டிப்பாக. எனக்கு வந்து பொள்ளாச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எங்கள் அப்பா ஒரு இடம் வச்சுருந்தாரு. அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரியல. அந்த இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்கன்னா, முதல்ல இவங்க அப்பா யாருன்னு தெரியணும். ரெண்டாவது எந்த பகுதியில் இருந்தாங்கன்னு தெரியணும். அதுக்குள்ளே உள்ள நுணுக்கங்கள் தெரியணும். ஒன்றுமே தெரியாமல் பொள்ளாச்சியில் வந்து எங்கள் அப்பா இடம் வச்சுருந்தாராம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சிங்கப்பூர் போயிட்டேன், இப்போ எங்கன்னு கேட்டால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். பொள்ளாச்சியில் இந்த தெருவில் எங்கள் அப்பா வாழ்ந்தார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நிலம் இருந்தது. அந்த பகுதியில் ஏதாவது ஒரு ஒரு பகுதின்னு சொல்லணும். சொன்னால் அதுக்கப்புறம் அதோடைய நகலெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்க, யாருக்கு விற்றுருக்காங்க வச்சுருக்காங்கன்னு அப்படி பார்த்து நகல் எடுக்க முடியும். அதை விட்டு எந்த தகவலுமே இல்லாமல் ஒரு வழக்கு பதிவு பண்ணணுன்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி கிரிமினல் வழக்குலையும் அப்படி தான். கிரிமினல் வழக்கில் வந்து ஆதாரங்கள் வேணும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குது, ஒரு திருட்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சு. எவ்வளோ போயிடுச்சு, எத்தனை பவுன் நகை வச்சுருந்தேன்னு எனக்கே தெரியல, இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் 10 பவுன் நகை வச்சுருந்தேன், அது இந்த இடத்துல வச்சுருந்தேன், அந்த இடத்துல காணோம் அப்படின்னு பின் பாயிண்ட்டாக சொல்ல தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கை தான் வந்து வழக்கறிஞர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்லா சப்போர்ட் பண்ணி அதை ஜெயிக்க முடியுமே தவிர, எந்த ஒரு விவரமும் தெரியாமல் பண்ணுறதுன்றது ஒரு இதாக இருக்கும். அதனால் இந்த எவிடன்ஸு, இந்த டாக்குமெண்ட்ஸு அதை வந்து சேகரித்து பக்காவாக நீங்கள் வச்சுக்கணும். இல்லைனா முதல்ல ஆலோசனைக்கு போகணும். இந்த மாதிரி ஆலோசனை போய் இதுதான் பர்டிகுலர் கேஸ், இந்த கேஸுக்கு என்னென்ன ஆதாரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டாக ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் ஏனாதானம் நீங்கள் வந்து ஏனாதானம் நீங்கள் வந்து பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். சார், பொதுவாக ஒரு வழக்குன்னு வந்துட்டாலே பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா? 100% பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவங்க வழக்கில் ஜெயிக்கவே முடியாது. பொறுமையே வேணும், புத்திசாலித்தனமும் வேணும். அதுக்காக எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொறுமைன்றதும் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த கேஸ் வந்து பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து சர்டன் டைம், இது வந்து 2 வருஷத்தில் முடியும்னா 2 வருஷத்தில் முடியணும். 2 வருஷத்தில் முடியலைன்னா அது ஏன் முடியலன்னு பார்த்து அதுக்கு மேலே இருக்கிற நீதிமன்றத்துக்கு போய் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும். செஞ்சு அந்த வேலையை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதான் அந்த கால அளவு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா வழக்கும் ஒரே மாதிரி கால அளவு இல்லை, வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு மாதிரி அந்த கேஸ் போகும். அதனால் பொதுவாக எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனீங்கன்னா ஒரு கேஸ், இது என்ன டைப் ஆஃப் கேஸு, இது எந்த நீதிமன்றத்தில் வரும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க, இதுக்கு என்னென்னலாம் வந்து நாங்கள் வந்து அடுத்து தயார் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி நீங்கள் தயார் பண்ணால் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வச்சுப்பீங்க, எதெல்லாம் வந்து எங்ககிட்ட இருக்கும், ஒரிஜினல் எங்ககிட்ட எங்கே இருக்கும், ஒரிஜினல் எங்ககிட்ட இருக்குமா, உங்ககிட்ட இருக்குமா, இல்லைன்னா நீதிமன்றத்தில் இருக்குமா, இதெல்லாம் கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன நடக்கும், நீதிமன்றம் என்னென்ன கேள்விகள்லாம் எங்களை கேட்கும், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் என்ன கேள்வி கேட்பார், நாங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராகிக்கணும். தயாராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து வேகமாக வெகு விரைவில் நீங்கள் போய்கிட்டே இருக்கும். போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வாய்ப்பும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல், ஏதாவது இந்த வழக்கு இப்படி போய்கிட்டு இருக்கு, இது எந்த திசையில் போகுதுன்னு தெரியல, இது வெற்றி பெறுமோ என்னன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக அந்த நகல்கள்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் அலுவலகம் வரலாம். உங்களுக்கு வந்து கேஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட A to Z என்னென்னலாம் நீங்கள் பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.